அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2025 12ஆம் தேதி குரூப் 4 தேர்வு நடைபெற்றது. தேர்வு எப்படி இருந்ததுன்னா மிகவும் கடினமாக இருந்தது. வினாத்தாள் பார்த்தீங்கன்னா இந்த வினாத்தாளை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்க இலக்கண கான்செப்ட் படி கூற்று காரணம் கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் மனப்பாடம் எங்கெல்லாம் செய்கிற மாதிரி இருந்ததோ சொல்லும் பொருளும் கலைச்சொற்கள் ஒளி மரபு தொடர் அதெல்லாம் அவுட் ஆஃப் புக் ஸ்டோர் போயிட்டாங்க. இப்போ கோனார் பொதுத்தமிழ் 2025 நியூ சிலபஸ் புக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4 அவங்க என்ன சிலபஸ் கொடுத்துறாங்களோ இலக்கணம் ஃபஸ்ட்டு, சொல் அகராதி, எழுதும் திறன், அடுத்தது பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள், வாசித்து புரிந்து கொள்ளும் திறன், எளிய மொழிபெயர்ப்பு, இலக்கணம், தமிழ் அறிஞனும் தமிழ் தோன்று. இப்போ குரூப் 4ல் இந்த கொஷின் பேப்பர் இந்த புக்கு முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு 60 மதிப்பெண்கள் இந்த குரூப் 4 இதை முடிச்சிருந்தால் இந்த குரூப் 4ல் 60 மதிப்பெண் பெறலாம். காரணம் ஆனால் அவங்க எஸ்எஸ்எல்சி தரத்தில் கேட்டிருந்தாங்கன்னா 12ஆம் வகுப்பு வரையும் கேட்டிருந்தாங்க கூட ஒரு 95+ போட்டிருக்கலாம். அவங்க கான்செப்ட் படி கொஸ்டினை கேட்டுட்டு சொல்லும் பொருளும் கலைச்சொற்கள்லாம் அவுட் ஆஃபில் போயிட்டாங்க. ரைட்டுங்களா? இப்போ நம்ம இந்த கோனார் பொதுத்தமிழ் புக்கு ப்ளஸ் பால்ஸ் அகராதி தமிழ் டு தமிழ் அவங்க சொல்லும் பொருளும் அந்த சாந்து இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே இதில் இருக்குது. சாந்து, குருவி, சுனை, அருவி இதெல்லாமே இந்த இதில் நன்னூல். அடுத்தது பார்த்திங்கன்னா நன்னூல், அடுத்தது தமிழகம் ஊரும் பேரும், கோனார் அகராதி, தமிழ்நாட்டின் தல வரலாறுகளும் பண்பாட்டு சின்னங்களும், தொல்காப்பிய மரபியல் அந்த புக்ஸ் கொஞ்சம் வரணும். நம்மக்கிட்ட எல்லாமே கிடைக்குது. இந்த புக்கு எல்லாமே குறைந்த விலையில் கிடைக்குது. இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு அணில் மரத்தில் ஏறியது. காரணம் உயிர் எழுத்துக்கள் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும். கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்மளுடைய புக்ஸில் பார்த்தீங்கன்னா ஓர் ஒன்று என்பதை குறிப்பிட ஒரு என 2 சொற்கள் பயன்படுகின்றன. உயிர் எழுத்தில் துவங்கும் சொல்லுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும். உயிர்மை எழுத்தில் துவங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். எடுத்துக்காட்டு இந்த மாதிரி இலக்கணத்தை நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி கான்செப்ட் வரையறெல்லாம் படிக்கக்கூடாது. எடுத்துக்காட்டு மேக்ஸ் மாதிரி எக்ஸாம்பிள் வச்சுக்கணும், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எடுத்துக்காட்டாக அங்கே சொல்கிற பாருங்கள். ஓர் ஏரி. அப்போ ஊர் அப்போ உயிரெழுத்து வந்தால் ஓர் போடணும். ஏரி உயிரெழுத்து வந்திருக்கு, அதனால் ஓர் போட்டிருக்காங்க. நகரம் உயிர்மை எழுத்து வந்துடுறாங்களே, அதனால் ஒரு போட்டிருக்காங்க. வீடு என்பது உயிர்மை எழுத்து, அதனால் ஒரு போட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் அப்படியே வந்திருக்கும். மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிர் எழுத்துக்களிலும் இன எழுத்துக்கள் உண்டு. நெடிலுக்கு குறிலுக்கு இனமான எழுத்துக்கள் ஆகும். பாருங்கள், குறிலுக்கு நெடிலுக்கும் குறிலும் இன எழுத்துக்கள் ஆகும். இது அப்படியே கூட்டுக்காரத்தில் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ சாந்து, குருவி, சுனை, அருவி. அப்போ இந்த புக்ஸில் பாருங்கள், 299வது பக்கம் கொடுத்துக்கிறாங்க பாருங்க. சாந்து சுண்ணாம்புடன் மணல் சேர்த்து பெறப்படும் கலவை 1. சந்தனம், மருதாணி போன்றவற்றின் அரைத்த கலவை 3. சந்தன மரம். 4. நெற்றில் இடும் கருநிற பொட்டு திருநீறு. 6. மென் கலவை. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சாந்துக்கு அரைன்னு கொடுத்துட்டாங்க. கிரிட்டிக்கலாக தான் கொடுத்துட்டாங்க. அரை என்பது ஒரு பொருளின் பாதியை கூட குறிக்கும், உடம்புல பாதியை குறிக்கும், அரைத்தல் குறிக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ண, கலவை அரைத்தல் இல்லை கலவை ஏதாவது கொடுத்துருந்தா கன்ஃபியூஷன் ஆகிருக்க மாட்டாங்க மாணவர்கள், டக்குன்னு போட்டிருப்பாங்க. அரை என்றால் இது பல அர்த்தத்தை கொடுக்கணும்.
இதை அடிக்கக்கூடாதுன்னே கொடுத்துருக்காங்க. அப்போ கிரிட்டிக்கலாக தான் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இந்த எல்லா கொஸ்டின்ஸும் இந்த புக்கில் வந்து தான் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம சோர்ஸ் இந்த புக்கை வாங்கி படித்தோம்னா டிஎன்பிசி அவங்க சிலபஸ் படி இருக்கிற என்னென்ன சிலபஸில் இருக்க எல்லாமே நம்மக்கிட்ட புக்காக இருக்குது. ரைட்டுங்களா? இந்த புக்ஸ் வேணும்னா கீழ்கண்ட நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.